தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அந்த எஸ்எஸ்கேவை தான் வாயாலேயே செஞ்ச குற்றத்தை சொல்ல வச்சு அவரை தண்டிக்கிறதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ண இந்த ஆயுதத்தை தான் நான் பயன்படுத்த போறேன். எஸ்எஸ்கே வெள்ளிக்கிழமையானா இந்த கோயிலுக்கு வருவாரு. அதாம நானும் வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது நீதான் எஸ்எஸ்கேவை என் கண்ணுல சிக்க வைக்கணும். ஓம் அம்மையே போற்றி, அனுகிரக மாரியே போற்றி, ஓம் ஆதார சக்தியே போற்றி, ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி, ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுகிரக மாரியே போற்றி. அட, இது எஸ்எஸ்கேவோட காராச்சே. இப்ப எஸ்எஸ்கேவை கண்ணுல காட்டுன்னு இப்பதான் சாமி கிட்ட வேண்டுன்னு உடனே எஸ்எஸ்கேவை கண்ணுல காட்டிட்டாங்க. எஸ்எஸ்கே, நீங்களே வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்க. எஸ்எஸ்கே, இது சாதாரண கூலிங் கிளாஸ் இல்ல. இதுல ஒரு கேமரா செட் பண்ணிருக்கு. இதை நான் போட்டுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நின்னு இந்த பட்டனை ஆன் பண்ணா போதும், நீங்க பேசுற மொத்தமும் இதுல ரெக்கார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்களும் தாட்சாயணியும் ஜெயிலுக்குள்ள போறத யாராலையுமே தடுக்க முடியாது. யாரது? அட, நம்ம எதிரி இலக்கியா. ஏய் இலக்கியா, என்ன பார்த்தாவே பஞ்ச் டைலாக் சவால்னு அனல் பறக்க பேசிட்டு போவ. ஆனா இன்னைக்கு நீ என்ன கண்டுக்காம போற. நானே அடிச்ச வெயில தலைவலி தாங்க முடியாம கூலிங் கிளாஸ் போட்டு போயிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு தலைவலி வேற பாக்கணுமா? என்ன இலக்கியா, கிண்டல் ஓவரா இருக்கு. புருஷன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான்னு ரொம்ப ஆடுறியா? இல்ல, நேத்து ஏன் புருஷன் கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சீங்களே, அத நினைச்சா இந்த கிண்டல்லாம் எனக்கு தானாவே வருது. வரும் வரும், வாங்க நடிக்கு 10 மடங்கா நான் திருப்பி தரும்போது அப்ப நீ கிண்டல் பண்றியா இல்ல கதறி அழறியான்னு தெரியும். வள வளன்னு பேசாம நான் தான் கார்த்திக்க கடத்தினேன்னு வாக்குமூலம் கொடுங்க எஸ்எஸ்கே. அது சரி, எங்க மேல பெர்ஜுரி கேஸ் போடுறதுக்காக ஆதாரத்தை தேடி புருஷனும் பொண்டாட்டியும் அலையறீங்க போல இருக்கே. டாக்டர் சாட்சியாக்க நீங்க பிளான் பண்ணீங்க, அவரும் உஷாராயி உங்களை ஓட விட்டுட்டாரு. இப்ப அடுத்த ஆதாரத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தானே இப்ப உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். என்ன சொன்ன? அது நீங்க பெர்ஜுரி கேஸ பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க போல இருக்கு. எங்க அந்த கேஸ நாங்க போட்டுருவோமோன்னு புருஷனும் பொண்டாட்டியும் நடுங்குறீங்களா? நடுங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அப்படியே கார்த்திக் அனுப்பி கேஸ போட வேண்டாம்னு சொன்னீங்க. கார்த்திக் அவ்வளவு அக்கறையா வந்து பெர்ஜுரி கேஸ போட வேண்டாம், அதுக்கு பதிலா நாங்க போட்ட சொத்து கேஸ கூட வாபஸ் வாங்குறோம்னு சொல்லிட்டு போனாமே. நீங்க என்னதான் ராஜதந்திரம் பண்ணாலும் நாங்க உங்க மேல கேஸ போட்டே தீர்வோம். உங்களோட கொட்டத்தை அடக்கி உங்க பிறந்த நாள் அன்னைக்கு என் புருஷனை அவமானப்படுத்தின உங்க வாயாலேயே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்ப. ஓ, என்னோட எக்ஸ் காதலி ரேவதி உன் கையில இருக்காங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? பொறு பொறு,
சீக்கிரமே ரேவதியை தூக்கிட்டு வந்து அவளை வச்சே அவ பெத்த பையனையும் கண்டுபிடிச்சு 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல சமாதி கட்டுறேன். அடச்சே, என்ன மனுஷன் நீங்க? செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடாம மேல மேல பாவத்தை பண்ண போறேன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. என்ன மீறி ரேவதி அம்மாவையும் அவங்களோட புள்ளையும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க பெர்ஜரி கேஸ்ல உள்ள போயிடுவீங்க. அதுக்கு எவிடன்ஸ் வேணுமே இலக்கியா? அதுக்கு எங்க போவ? டாக்டரும் நோ சொல்லிட்டாரு. நாகு சாட்சியும் இனிமே கோர்ட்ல எடுபடாது. அப்புறம் கடைசியா நானே வந்து எனக்கு எதிராக சாட்சி சொன்னாதான் உண்டு. சொல்லட்டுமா? இலக்கியா, இந்த எஸ்எஸ்கேவை ஜெயில போடுறதுக்கு இனிமே ஒருத்தன் பிறந்துதான் வரணும். எத்தனை தப்பு செஞ்சாலும் எதுலயும் சிக்காம தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? சொல்லி அடிக்கிறதுல நான் கில்லிமா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஆமா, நான் தான் கௌதமையும் அவனோட பிசினஸையும் அழிக்கிறதுக்காக கார்த்திகை கடத்திட்டு போய் மறைச்சு வச்சுட்டு அந்த பழிய கௌதம் மேல போட்டு அவனை ஜெயில தள்ளின. இப்ப அதுக்கு என்ன? நீயும் கௌதமும் சொத்துக்காக தான் கார்த்திகை கடத்தினதா அஞ்சலியையும் கார்த்திகையும் நான் நம்ப வச்சேன். ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டு நாகுவை பிடிச்சு கார்த்திகை மீட்டப்ப எங்க நாகு என்னையும் தாட்சாணியையும் சேர்த்து காட்டி கொடுத்துருவனு பயந்து போய் அவன் பொண்டாட்டியையும் குழந்தையையும் கத்தி முனையில மிரட்டி அவனை கோர்ட்டுல போய் சாட்சி சொல்ல வச்சேன். அப்புறம் அந்த டாக்டர் சிவா கிட்ட உண்மையை வாங்குறேன்னு போய் பல்பு வாங்குனீங்களே, அவரு கூட என்னோட ஆளுதான். அவரை நான் தான் அனுப்பி கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சேன். ஓகேவா? இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? சொல்லு. இனி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் நீங்களே நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. இன்னும் சொல்றேன் கேட்டுக்க. கௌதம் தப்பிச்சிட்டதா கனவு காணாத. அது உனக்கு டெம்பரவரி சந்தோஷம்தான். கூடிய சீக்கிரமே உங்க சொத்தை எல்லாம் கார்த்திகை வச்சு பிடுங்க தான் போறேன். நீங்க எதுவும் இல்லாத அன்னக்காவடியா ரோட்ல நிக்க தான் போறீங்க. அது வரைக்கும் இந்த எஸ்எஸ்கே ஓயவே மாட்டான். அதையும் பார்க்கலாம் எஸ்எஸ்கே. என்ன தைரியம் இருந்தா கார்த்திகை கடத்தி கௌதம ஜெயில போட்டேன்னு என்கிட்டே சொல்லுவீங்க. நீங்க எந்த ஜெயிலுக்குள்ள கௌதம தள்ளுனீங்களோ அதே ஜெயிலுக்குள்ள நீங்க போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. சிரிக்காதீங்க. இந்த கோவில்ல வச்சு சொல்றேன், நீங்க கம்பி என்ற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு உங்க அப்பன் இல்ல, அந்த கௌதமோட அப்பனே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? செக். உன்னை பார்த்த கடுப்புல சாமி கும்பிடுற மூடே போயிடுச்சு. ஒரு நிமிஷம். உங்களுக்கு வேணா சாமி கும்பிட மூடு இல்லாம இருக்கலாம். ஆனா சாமி இன்னைக்கு செம்ம மூட்ல இருந்திருக்கார் போல. இல்லன்னா நான் தேடிட்டு இருந்த பொக்கிஷத்தை உங்களை விட்டு எனக்கு கொடுக்க வைப்பாங்களா? என்ன வளர்ற? கூடிய சீக்கிரம் உங்களுக்கே அது தெரியும். பார்த்து. அதுக்கு எவிடன்ஸ் வேணுமே இலக்கியா? அதுக்கு எங்க போவ? சூப்பர், நல்ல வேலை. டாக்டர் ஷூட் பண்ண வீடியோ மாதிரி சொதப்பாம இந்த வீடியோல ஆடியோ சூப்பரா தெளிவா இருக்கு. ஆமா, நான் தான் கௌதமையும் அவனோட பிசினஸையும் அழிக்கிறதுக்காக கார்த்திகை கடத்திட்டு போய் மறைச்சு வச்சுட்டு அந்த பழிய கௌதம் மேல போட்டு அவனை ஜெயில தள்ளின. இப்ப அதுக்கு என்ன? நீங்களே இப்ப ஆதாரம் ஆயிட்டீங்களே எஸ்எஸ்கே. நீயும் கௌதமும் சொத்துக்காக தான் கார்த்திகை கடத்தினதா அஞ்சலியையும் கார்த்திகையும் நான் நம்ப வச்சேன். என்னோட எக்ஸ் காதலி ரேவதி உன் கையில இருக்காங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? பொறு.
சீக்கிரமே ரேவதியை தூக்கிட்டு வந்து அவளை வச்சே அவ பெத்த பையனையும் கண்டுபிடிச்சு 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல சமாதி கட்டுறேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.